இந்த நாளைய தலைவர்கள், இன்றைய சிறார்கள் நடனமாடினார்கள், நாளை சமுதாயத்திலே நடனமாடுபவர்கள் அல்ல. இன்று பாடல் பாடினார்கள், நாளைய இந்த சமுதாயத்தின் தலைவர்களும் தலைவிகளும். அறிவினால் மட்டுமே இந்த உலகத்தை மிஞ்ச முடியும். எனவே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எனது குடும்ப உறவினர் சிரேஷ்ட சட்டத்தரணி முஜீப் அமீன் அவர்கள் தன்னுடைய தந்தையின் பேரிலே அமீன் ஃபவுண்டேஷன் என்ற ஒன்றை உருவாக்கி மனிதாபிமான பணிகளை செய்து கொண்டு வருகிற போது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் என்ற ஒன்றை சிறிதளவில் செய்து வந்தார். சுமார் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 50 மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்வதற்கு அவர் கல்விக்கு அவருடைய தன்னார்வ நிறுவனம் சர்வதேச நிறுவனமாக இல்லாத போதும், ஒரு மாவட்டத்துக்குள் பிரதேசத்துக்குள் சுருங்கிய போதும் கூட அறிவுக்கு முக்கியத்துவம் செலுத்தினார். இப்பொழுது பரக்கா சேரிட்டி என்ற ஒரு சர்வதேச நிறுவனத்திலே தென்கிழக்காசிய பொறுப்பாளராக இருந்து கொண்டு அவர் சாப்பாடு கொடுப்பதற்கு அவ்வளவு கரிசனை செலுத்தவில்லை. கிணறுகள் கட்டி கொடுப்பதற்கு அவ்வளவு பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அலட்டிக் கொண்டதெல்லாம் கல்வி என்றால் ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டிய, ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மாபெரும் சொத்தை அவர் கொடுக்க நினைத்தார். இலங்கையில் யாருமே இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் செலுத்தவில்லை. நான் அறிந்த வகையில் பள்ளிவாயில் கட்டி கொடுப்பார்கள், அதுக்கு டோனர்ஸ் உதவி செய்வார்கள். அனாதைகளுக்கு உதவுவதற்கு எத்தனையோ நிறுவனங்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கிணறுகள் வெட்டுவதற்கும் கட்டுவதற்கும் எத்தனையோ தனவந்தர்கள் தயார், கல்விக்கு யாரும் தயாரில்லை. பள்ளி வாயிலுக்குள் அல்லா இருக்கிறான், பாடசாலைக்குள் ஷைத்தான் இருக்கிறான் என்ற சிந்தனை இருக்கிறது. பாடசாலை என்றால் அது அரசாங்கத்தின் சொத்து, பள்ளிவாயல் என்றால் வணங்கும் இடம் என்ற பிழையான கருத்து இருக்கிற போது சட்டத்தரணி முஜீப் அமீன் அவர்கள் அரசாங்க பாடசாலைகளில் 13 பாடசாலைகளை, அதுவும் கிண்ணியா தேசிய பாடசாலை, மகளிர் பாடசாலை, மிகவும் பின்தங்கியிருந்த பாடசாலை, ஒரு மாநாட்டு மண்டபம் இல்லை, வெங்கார வெயிலிலே உச்சி வெயில் தலையில் இருக்க வியர்வைகள் சொட்ட சொட்ட மாணவிகள் நிற்கின்ற அந்த பாடசாலையை 3 மாடி கட்டடங்களும் பண்டாரநாயக்க சர்வதேச மண்டபம் எப்படியோ அப்படி ஒரு மண்டபம் அமைய வேண்டும் என்று 3 மாடி கட்டடத்தில் ஒரு கட்டடம் முழுக்க முழுக்க அதிநவீன இன்றைய நூற்றாண்டினுடைய மிகவும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவு ஒரு 3 மாடி கட்டிடத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அங்கு மாத்திரமல்ல, மூதூரிலே கணனி நிலையம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். இதுவரைக்கும் 13 அரசாங்க பாடசாலைகள் கட்டிடங்களும் 2 கணனி நிலையங்களும் வைத்தியசாலையிலே டயலிஸ் இயந்திரங்களும் என்று எல்லோரும் சோலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்தில் அவர் சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பாடசாலை, வைத்தியசாலை. எனவே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்றால் என்ன? வெறுமனை உண்ண கொடுப்பது, வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பது அல்ல. சிந்தனைக்கு, இந்த உலகத்தை வெல்லுவதற்கும் மிஞ்சுவதற்கும், இந்த 21ஆம் நூற்றாண்டை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு, நாளைய நல்ல சந்ததியை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் என்றால் இதனை நான் மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன், அவரோடு கை கொடுக்குகிறேன். நான் சொன்னேன், என்னை நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. சிரேஷ்ட சட்டத்தரணியை அழைத்தால் கட்டிடம் இல்லை, நிரந்தர கட்டிடம் இல்லாமல் ஒரு பொது கட்டிடத்திலே நான் வருகிற போது 4 பாடசாலை இந்த அபிவிருத்தி கரையோர சமுதாய அபிவிருத்தி ஒன்றியத்தின் கீழ் இருந்தது. இப்பொழுது 3 ஆகிவிட்டது. எதிர்காலத்தில் 2 ஆகுமோ தெரியாது. எனவே உங்களுக்கு நிரந்தர கட்டடம் தேவை. உங்களுடைய இந்த லாபிர்சர் எதுவும் வேண்டாம் என்று சொல்வார். நீங்கள் வாருங்கள், வந்து போகுங்கள் என்று சொன்னதன் காரணமாக இதுவரை கட்டிடம் கிடைக்கவில்லை.